அஞ்சலி, நீயும் நானும் கல்யாணம் ஆனப்ப எவ்வளவு கனவு கண்டோம், எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாமே ஒரே நிமிஷத்துல மொத்தமா அழிஞ்சு போச்சு. தப்புதான். எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். ஒரு டைம் மிஷின் கிடைச்சா திரும்ப போய் அந்த தப்பெல்லாம் சரி செஞ்சிடலான்னு தோணுது. ஆனா அதுக்கு நீ சான்ஸே இல்லை அஞ்சலி. உன்ன மாதிரி ஒரு வைஃப் கிடைச்சோ வாழ தெரியாம அந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட துரதிருஷ்டசாலினா இந்த உலகத்துல என் நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது. ஆமா, ஓவர் கேரிங், ஓவர் பொசசிவ்னஸ் எப்படிலாம் விபரீத விளைவுகளை கொடுக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அன்னை கூட துளசிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வந்து என்ன துளசிக்கும் அஞ்சலிக்கும் பிரச்சனை வந்தப்போ நீ வந்து காப்பாத்தினு இப்ப சொல்லி காட்டுறியா? இல்ல, அதெல்லாம் கூட உன் டிராமாவோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ ஏன் ஆளுங்களை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணு கூட சேர்றதுக்கு போட்ட டிராமாவோன்னு தோணுது. நீ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தானே? ஏன்னா எத்தனையோ தடவை இந்த மாதிரி செஞ்சு எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கல. டேய், நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. என் பொண்ணு நீ எப்படிலாம் டார்ச்சர் பண்ண, எவ்வளவு கஷ்டம் கொடுத்த. இதுக்கப்புறமும் நீ அவ கூட வாழணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவ கூட வாழணும்னு நினைக்கிறது மட்டும் இல்ல, அவ பேரை சொல்றதுக்கோ அவளை பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. இத்தனை நாள என் பொண்ணு உன் குழந்தைய சுமந்துகிட்டு இருந்தா, அதனால உனக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு உறவு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த உயிரும் போயிடுச்சு. இனி நீ யாரோ அவ யாரோ. இல்ல, ரவுடிங்களை ஏவி விட்டு உன் பொண்டாட்டி வயித்துல இருந்த குழந்தைய அழிச்ச பாவிதானடா நீ. என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க. சீ, இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில நான் உன்னை பார்க்க கூடாது. இதையும் மீறி நீ வந்த, உன்னை கொன்னு போட்டுட்டு ஜெயிலுக்கு போறது கூட நான் தயங்க மாட்டேன். பாஸ், உங்களுக்கு நிஜமாலே ஓனர் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, நீங்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஓனர் நிம்மதியாக இருக்கணும். ப்ளீஸ் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கள முதல்ல வாழ விடுங்க, டார்ச்சர் பண்ணாதீங்க. அதான் நீங்கள் அவங்களுக்கு செய்கிற பெரிய உதவி. புரிஞ்சுங்க. அண்ணன் தம்பி சொந்த பந்தம்னு எந்த உறவும் இல்லாம எத்தனை வருஷம் நான் தனியா ஓடி இருக்கேன் தெரியுமா? எனக்கு கிடைச்ச முதல் உறவு என் அஞ்சலி தான். எல்லாருக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கும், அந்த குடும்பத்துக்காக வாழ்வாங்க. ஆனா நான் வரப்போற குடும்பத்துக்காக இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்கேன். ஆனா அமைஞ்ச அந்த குடும்பமும் இப்ப ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. என் அப்பான்னு சொல்றதுக்கு உருவான என்னோட வாரிசு கருவிலே அழிஞ்சு போச்சு. நான் பண்ண பாவத்துக்கு என்னை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பன்னு சாபம் கொடுப்பாங்க, கொடுத்திருக்காங்க. அந்த சாபம்லாம் இப்ப பழிச்சிருச்சோ என்னவோ. ஆனா நான் தப்பு செஞ்சதுக்கு ஈக்குவலா நல்லது பண்ணிருக்கேன். அதுக்கெல்லாம் என்ன பதில்? அந்த புண்ணியமாவது என் புள்ளைய காப்பாத்திருக்கலாம்ல. என் பேர்ல இருக்கிற மாங்கிற எழுத்தும் அஞ்சலி பேர்ல இருக்கிற ஆங்கிற எழுத்தும் இது ரெண்டையும் சேர்த்து மான்யான் என் குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். அதெல்லாம் இப்ப காணல் நீர் மாதிரி காணாம போச்சு. தப்புதான். நான் என்ன மட்டும் யோசிச்சு சுயநலமா வாழ்ந்தது தப்புதான். நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான தண்டனை தான் இது. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன்.
ஆமா, நான் திருந்திட்டேன். திருந்திட்டேன். உன் மாமனாரை கொல்ல நினைச்சிய, உன் நண்பனை கொல்லணும்னு நினைச்சிய, அப்பவே திருந்திருக்கலாம்ல. உன் நண்பனோட அம்மாவை கடத்திட்டு வந்து உன் வீட்டுல அடைச்சு வச்சிருந்தீங்க, அப்ப திருந்திருக்கலாம்ல. உண்மையெல்லாம் மறைச்சி அஞ்சலிய கல்யாணம் பண்ணீங்க, அவ வந்ததுக்கு அப்புறமாவது நீ திருந்திருக்கலாம்ல. உன் மாமனாரை கொலை பண்ண ட்ரை பண்றது மட்டும் இல்லாம அவரை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பேன். எத்தனை பேரை கொன்னு இருக்க, எத்தனை பேர் வாழ்க்கையில விளையாடி இருக்க. அப்பெல்லாம் திருந்தாத நீ உன் குழந்தை உன்னை விட்டு போன உடனே திருந்துறல்ல. செல்ஃபிஷ்டா நீ, சுயநலவாதிடா நீ. எப்போ உன்னெல்லாம் நம்ப முடியாது. ஜோ, ப்ளீஸ் என்ன நம்பு. நீயும் என்ன கஷ்டப்படுத்தாத. நான் திருந்திட்டேன். இனிமே மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கைய நான் அஞ்சலி கூட தான் வாழ போறேன். அஞ்சலிக்கு என்னை பத்தி புரிய வைக்க போறேன். அது மட்டும் தான் இனி என்னோட ஒரே நோக்கம். நம்ம கரெக்டான டைம்க்கு போயிடலாம் சத்யா. சரி ஓனர். அஞ்சலி, உனக்கு தெரிஞ்சு யாருக்காவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு முறுக்கு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓ, இப்போ அது பெரிய பிராண்டா இருக்கு, பெரிய முறுக்கு கம்பெனி. ம், எனது முறுக்கு கம்பெனிக்கெல்லாமா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? அது புவிசார் குறியீடு வாங்கின கம்பெனி, அதான் அதனால அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த முறுக்கு மட்டும் வேர்ல்ட் லெவலில் கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணி நிற்குது. ஓ, முறுக்கு விற்கிற கம்பெனியில் மட்டும் இல்லம்மா, சமோசா விற்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சமோசாவா? ஆ, அதெல்லாம் அப்படி பார்க்க கூடாதுண்ணா. சாப்பிட்ற ஐட்டமா இருந்தாலும் சரி, வீடு துடைக்கிற ஃப்ளோர் கிளீனரா இருந்தாலும் சரி, எல்லாமே ப்ராடக்ட் தானே. அதை கன்சியூம் பண்ண உலகம் பூரா ஆட்கள் இருக்காங்க, மார்க்கெட் இருக்கு, பிசினஸ் இருக்கு. உலகத்திலேயே ஃபுட் இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்ப பெருசு. அதுல இன்வெஸ்ட் பண்ணி பெருசா யாரும் தோத்தது கிடையாது. ஒரு சின்ன டீ கடையில ஆரம்பிச்சு பெரிய மல்டி மசாலா கம்பெனி வரைக்கும் இவ்ளோ பெருசா வளர்ந்ததுக்கு காரணமே அதோட தேவை அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான்.